பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த தேட்டருக்கு வந்த உடனே நான் முதல்லயே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேச முடியாமல் போய்டுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுகிறது? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இதான் 12 மணிக்கு பெல் அடிச்சிடுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லாரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசிடுறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கூட்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அது அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயன்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், எம்பி சாய் வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் அது ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குட்டையை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மரியாவுடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுட்டுப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமீப காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல். எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள்.
அந்த வரிசையில் நான் இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்களே எப்படிரா பிடிச்சி அதெல்லாம் அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உதய். சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார், கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாள் இனிமையான நாளாகவும் எனக்கான நாளாகவும் மாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள், விருந்தினர்கள், உங்கள் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த 4 Idiot படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். இந்த கோகுல் சாரை மீட் பண்ண எனக்கு உதவியாக இருந்தது திரு அருணாச்சலம் சார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அவரால் தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன். கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை, ஃபோனில் பேசின உடனே டைரக்டரை போய் பாருங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ கோகுல் சார், எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட 27வது படத்தில் நான் அறிமுகமாகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவச்சன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் சஜோ சுந்தர் சார், அவரை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது அவரை நம்மளை செலக்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இம்மீடியட்டாக எனக்கு வந்து பாருங்கள் நம்ம படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ரீரெக்கார்டிங் டைம்லேயும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லேயும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக என்னை கூட இருந்து கைட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜோ சுந்தர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வெரி கிரேட் ஹார்ட் ஒர்க் பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் உங்கள் பேரில் மட்டும் புகழ் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் எப்போவுமே புகழ் இருக்கும், இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அண்ட் பிரக்யா ஆல்சோ வெரி குட் ஆக்டிங், கங்க்ராச்சுலேஷன். ரவி மரியா சார், உங்களை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் கலக்கியிருக்கீங்க. ரீரெக்கார்டிங்கில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடிருக்கீங்க, கராத்தே பண்ணியிருக்கீங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் 4 Idiot ஆக்டர்ஸ் டீம் இருக்காங்க, நம்ம திடீன் பிரதர், இந்திரன், அஸ்வின் பிரதர்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர் உங்களுக்கும். இந்த படத்தில் 3 சாங் இருக்குது, அதில் ஒரு சாங் வெளியிடப்படலை, ஆடியோவாக ரிலீஸ் ஆகும், அதையும் பாருங்கள். அந்த சாங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதில் எனக்கு ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடியிருக்காரு, கிரேட் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு இதில் ஒரு பாட்டு. அவர் பாடினது என்னோடய மியூசிக்கில் பாடியிருக்காருன்னும் போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய சிங்கர்ஸ் எல்லாருக்கும், என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில் கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர், லெஜெண்டரி ரைட்டர், ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட லிரிக்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் திவ்ய பரத், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோடய மியூசிஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ், தேங்க்யூ பிரதர், வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரதர். இதில் ஒரு சாங் புகழ் பிரதர் பாடியிருக்காரு, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல, திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீட், தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் ஆக்ட் பண்ணுறது ஒரு ராசியான விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோரையும், அதாவது ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கோகுல் சார், அவர் கூட தான் என்னுடைய மோஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது டைரக்டர் சாஜோ அவர்கள் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு
அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இதை ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த மியூசிக் டைரக்டர் படத்தை வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போது பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். அண்ட் ஐ தேங்க் யூ வெரி மச். அண்ட் யூகே செந்தில் சார், I had the opportunity to be in front of his work, his camera work. Thank you again, sir. And thank you very much for everybody. டைரக்டருக்கு ஹோல் யூனிட்டுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுல், திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா ஒரு 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்துச்சு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ண தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 Idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரையும் சேர்த்து 5 Idiots போட்டிருக்கலாம். ஆமாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டிலு. இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி.